இந்தியாவின் முதல் 10 பண்டைய அதிசயங்கள். காலத்தின் பயணத்திற்கு வரவேற்கிறோம். இந்தியா உலகின் மிக அற்புதமான பண்டைய அதிசயங்களுக்கு தாயகமாக விளங்குகிறது. கையால் செதுக்கப்பட்ட கட்டடக்கலை அதிசயங்கள், ஆன்மீகம் மற்றும் வரலாற்றால் நிரம்பியவை. முதல் 10ஐ இப்போது ஆராய்வோம். அஜந்தா குகைகள், மகாராஷ்டிரா. மகாராஷ்டிராவின் சஹ்யாத்ரி மலைகளில் ஆழமாக அமைந்துள்ள அஜந்தா குகைகள் கிமு 2ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 480 வரை செதுக்கப்பட்ட 30 பௌத்த குகை கோயில்கள். முதல் கட்டத்தில் ஹீனயானா குகைகள் ஸ்தூப மையமாகவும், பின்னர் மகாயானா குகைகள் விவரணைகளுடன் ஜாதக கதைகள், புத்தரின் வாழ்க்கை, தெய்வீக உருவங்கள் ஆகியவற்றை வண்ண ஓவியங்களால் சித்தரிக்கின்றன. 1819இல் அடர்ந்த காட்டில் மறுபடியும் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த யுனெஸ்கோ அதிசயத்தில் பத்மபாணி போதிசத்துவ ஓவியம் உணர்ச்சிகரமான தலைசிறந்த படைப்பு. எல்லோரா குகைகள், மகாராஷ்டிரா. எல்லோரா குகைகள் நூற்றாண்டுகளுக்கிடையே மத நல்லிணக்கத்தை காட்டுகின்றன. கிபி 6 முதல் 10ஆம் நூற்றாண்டு வரை 100க்கும் மேற்பட்ட குகைகள் செதுக்கப்பட்டன. 17 இந்து, 12 பௌத்த, 5 ஜைன குகைகள். மிகப்பெரிய அதிசயம் குகை 16, கைலாசா கோயில். உலகின் மிகப்பெரிய ஒற்றை பாறையால் செதுக்கப்பட்ட மோனோலித்திக் கட்டமைப்பு. சிவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட தேரு வடிவ கோயில். பல அடுக்கு மண்டபங்கள், இதிகாச ஓவியங்கள், இயற்கை நீர்வீழ்ச்சி இணைப்பு. இந்த யுனெஸ்கோ தலம் பழங்கால பொறியியல் மற்றும் சகிப்புத்தன்மையின் சாட்சி. சாஞ்சி ஸ்தூபம், மத்திய பிரதேசம். சக்கரவர்த்தி அசோகரால் கிமு 3ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட சாஞ்சி மகாஸ்தூபம் புத்தரின் எச்சங்களை வைத்திருக்கும் எளிய செங்கல் குவிமாடம் பின்னர் பெரிய கல் அமைப்பாக வளர்ந்தது. சுங்கல்கள் ரயிலிங் சேர்த்தனர். சாதவாகனர்கள் 4 அழகிய தோரண வாயில்களை உருவாக்கினர். புத்தரின் வாழ்க்கை, அதிசயங்கள், ஜாதக கதைகளை சின்னங்களால், கால்தடங்கள், போதிமரம் ஆகியவற்றை சித்தரிக்கின்றன. இந்த அமைதியான யுனெஸ்கோ தலம் ஆரம்பகால பௌத்த கலை மற்றும் சமாதானத்தின் கலங்கரை விளக்கம். கொனார்க் சூரிய கோயில், ஒடிசா. கிபி 1250இல் கிழக்கு கங்க அரசர் நரசிம்மதேவ ஒன்றால் கட்டப்பட்ட கொனார்க் சூரிய கோயில் சூரிய தெய்வன் சூரியனுக்கு தேரு வடிவில் எழுப்பப்பட்டது. 24 பெரிய சக்கரங்கள், 7 குதிரைகள் இழுக்கும் கலிங்காபாணி அதிசயம், ஒரு காலத்தில் 200 அடி உயரம். சிற்பங்கள், மிதுன ஜோடிகள், இசைக்கலைஞர்கள், தெய்வங்கள், வாழ்க்கை காட்சிகளை காட்டுகின்றன. சக்கரங்கள் துல்லியமான சூரிய கடிகாரங்கள். கடல் வழிபோக்கர்களால் கருப்பு பகோடா என அழைக்கப்பட்ட இந்த யுனெஸ்கோ அதிசயம் பழங்கால வானியல் மற்றும் சிற்பக்கலையின் பிரகாசம். கஜுராஹோ நினைவு சின்னங்கள் குழு, மத்திய பிரதேசம். 885 முதல் 1000 கிபி வரை சந்தேலா அரசால் கட்டப்பட்ட கஜுராஹோ நாகரா பாணியில் சுமார் 85 கோயில்கள் இன்று 25 மணல் கல்லால் அழகாக நிற்கின்றன. கந்தாரியா மகாதேவா கோயில் 116 அடி உயரத்தில் 870க்கும் மேற்பட்ட சிற்பங்களுடன் தெய்வங்கள், போர்வீரர்கள், நடனவாதவர்கள், உணர்ச்சி மிதுன உருவங்கள் வாழ்க்கையின் ஆசைகளை குறிக்கின்றன. சிறிய பகுதி மட்டுமே காம சிற்பங்கள், மற்றவை தெய்வீக அழகு. 1919இல் மறுபடியும் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த யுனெஸ்கோ தலம் சகிப்புத்தன்மை மற்றும் கலைத்திறனை வெளிப்படுத்துகிறது. மகாபோதி கோயில் வளாகம், பீகார். போத்கயாவில் உள்ள மகாபோதி கோயில் சித்தார்த்த கௌதமர் போதி மரத்தடியில் ஞானம் பெற்ற இடம். கிமு 589. அசோகர் கிமு 260இல் முதல் கட்டமைப்பை எழுப்பினார். தற்போதைய 55 மீட்டர் செங்கல் கோபுரம் குப்தர் காலம், 5-6ஆம் நூற்றாண்டு. பழங்கால ரெயிலிங் மற்றும் வஜ்ராசனா சிம்ஹாசனத்துடன் 2000 ஆண்டுகளுக்கும் மேலாக யாத்திரிகர்களை ஈர்க்கும் இந்த யுனெஸ்கோ தலம் பௌத்தத்தின் ஆன்மீக இதயம். ஹம்பி நினைவு சின்னங்கள், கர்நாடகா. ஹம்பி 1336 முதல் 1565 வரை விஜயநகர பேரரசின் பிரகாசமான தலைநகரம். உலகின் மிகப்பெரிய நகரங்களில் ஒன்று. பாறைகள் நிறைந்த நிலப்பரப்பில் விருபாக்ஷா கோயில், சிவன் கோயில் இன்றும் செயல்படுகிறது. இசைத்தூண்கள் கொண்ட விட்டலா வளாகம், கல்தேரு, பெரிய ஒற்றைக்கல் விநாயகர் சிற்பங்கள். 1565 தலிகோட்டா போரில் அழிக்கப்பட்ட இந்த யுனெஸ்கோ தலம் திராவிட கட்டடக்கலை, இந்தோ இஸ்லாமிய தாக்கங்கள், இராமாயண இணைப்புகளை இணைக்கிறது. பட்டடக்கல் நினைவு சின்னங்கள், கர்நாடகா. 7-8ஆம் நூற்றாண்டு சாளுக்கியர்களின் முடிசூட்டு தலமாக விளங்கிய பட்டடக்கல் வடக நாகரா மற்றும் தெற்கு திராவிட பாணிகளின் அரிய இணைப்பு. 9 சிவ கோயில்கள், ஒரு ஜைன கோயில். பெரிய விருபாக்ஷா கோயில், கிபி 740. இராமாயணம், மகாபாரதம், பஞ்சதந்திர கதைகளின் விரிவான ஃப்ரீஸ்களுடன் இந்த யுனெஸ்கோ வளாகம் எல்லோரா கைலாசாவுக்கு உத்வேகம் அளித்தது. தென்னிந்திய கதை ஒருங்கிணைப்பின் சின்னம். எலிஃபண்டா குகைகள், மகாராஷ்டிரா. மும்பை அருகே எலிஃபண்டா தீவில் 5-8ஆம் நூற்றாண்டு பாறை செதுக்கப்பட்ட குகைகள் சிவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவை. முதன்மை குகையில் 7 மீட்டர் உயர ட்ரீமூர்த்தி, உருவாக்கம், பாதுகாப்பு, அழிவு ஆகிய 3 முக சிவன், நடராஜா, அர்த்தநாரீஸ்வரா போன்ற சக்தி வாய்ந்த சிற்பங்கள். பசால்ட் பாறையில் செதுக்கப்பட்ட இந்து பௌத்த இணைப்புகளுடன் கூடிய யுனெஸ்கோ தலம் சைவ சித்தாந்தத்தின் ஆழமான வெளிப்பாடு. மாமல்லபுரம் நினைவு சின்னங்கள் குழு, தமிழ்நாடு.
தமிழ்நாட்டின் கடற்கரையில் 7-8ஆம் நூற்றாண்டு பல்லவ மன்னர்களால் உருவாக்கப்பட்ட மாமல்லபுரம் பாறை செதுக்கல் மற்றும் கட்டடக்கலையின் யுனெஸ்கோ தலை சிறந்த படைப்பு. 5 தேரு வடிவ பஞ்சரதங்கள், கங்கை இறங்குதல், அர்ஜுனன் தவம், பெரிய பாறை ஓவியம், குகை கோயில்கள், கடலை எதிர்கொள்ளும் கடற்கரை கோயில். ஐரோப்பிய கடல் வழிப்போக்கர்களால் 7 பகோடாக்கள் என அழைக்கப்பட்ட இந்த தலம் தென்னிந்திய மற்றும் தென்கிழக்கு ஆசிய கோயில் பாணிகளை வடிவமைத்தது. இந்த 10 அதிசயங்கள் இந்தியாவின் காலமற்ற படைப்பாற்றல், பக்தி மற்றும் திறமையை வெளிப்படுத்துகின்றன. உங்களுக்கு எது அதிகம் அழைப்பு விடுக்கிறது? வரலாற்றுடன் பயணம் செய்ததற்கு நன்றி.